வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒருவேளை இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாக அந்த நாட்களில் இருந்த சமய தலைவர்களாகிய பரிசேயரை பார்த்து 10ஆம் வசனத்தை கூறியிருக்கலாம். 10வது வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லுகிறார். மந்தையை காக்காத, மந்தையை சிதறடிக்கிற, மந்தைகளை கொள்ளையிடுகிற சமய தலைவர்களை திருடர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் என்றும் அந்நியர் என்றும் கூலியாள் என்றும் உரைக்கிறார் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆனால் தன்னை பற்றி கூறுகையில் நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறுகிறார். இந்த நானே என்ற பதத்தை நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே மோசேயிடம் தேவன் தனது பெயரை கூறும்போது சொல்லுகிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று உரைக்கிறார் அல்லவா, அதற்கு இணையான பதத்தை இங்கே இயேசுவானவர் பிரயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், தன்னை பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஏகோவா தெய்வத்துக்கு இணையாக, அந்த தெய்வீக தன்மை உரியவராக, அதற்கு தன்னை சமமானவராக இணைத்து கொள்ளுகிறார். ஆண்டவர் பிதாவோடு ஒரே சமமானவர் என்பதை இங்கே குறிப்பிட்டு உரைக்கிறார். மார்க்கு 10வது அதிகாரத்திலே ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் வேறு ஒருவரும் இல்லை என்று கூறிய அதே ஆண்டவராகிய இயேசுவானவர் இங்கே தன்னை நல்ல மேய்ப்பன் என்று அழைக்கிறார். அதன் மூலமாக அவர் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், தான் தேவன் என்பதை மறைமுகமாக இங்கே அவர் உரைத்திடுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளின்படி மனிதரின் பாவ பரிகாரத்துக்காக ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அது ஆடாக இருக்கலாம், அல்லது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பறவைகளிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து பலி கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆண்டவர் அதை திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்குரிய முறைமையை கொடுத்திருக்கிறார். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஆடுகளுக்காக தன்னை பலியாக சமர்ப்பிக்க ஆயத்தமுள்ளவராக தன்னை சித்தரிக்கிறார். ஆடுகள் வழிதப்பி போவது இயற்கையே. எனவே அவைகளை சரியாக நடத்திட ஒரு மேய்ப்பன் அவசியம். வேதாகமத்தின் பல பகுதிகளிலே தேவ ஜனத்தை ஆடுகளாக வேதாகமம் சித்தரித்துள்ளது. பொதுவாகவே பாலஸ்தீன தேசத்தில் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஆடுகளை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருப்பார்கள். ஆடுகளும் தமது மேய்ப்பனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து உணர்ந்திருப்பது மாத்திரமல்ல, அவனது குரலையும் நன்றாக அறிந்திருக்கும். மேய்ப்பன் ஆடுகளின் தன்மையையும் அறிந்திருப்பான். அவைகளில் எது கீழ்ப்படியாத ஆடு, எது கீழ்ப்படியும் ஆடு, எது வயதான ஆடு, எது குட்டி ஆடு, எது பலவீனமான ஆடு, எது முரட்டாட்டமான ஆடு என்றெல்லாம் அவன் அவைகளின் குணாதிசயங்களை அறிந்து அந்த குணங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுவான். அத்துடன் அவைகளின் பலன் யாது, பலவீனம் யாது என்றெல்லாம் அறிந்திருப்பான். ஒரு மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை குறித்து இவ்வளவு விவரங்களை அறிந்திருக்கிற வேளையிலே அவைகளின் தேவை என்ன என்றும் அறிந்திருப்பான். அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவைகளை சந்திக்க முயற்சி எடுப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையோடு தொடர்புடைய விதத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் பாவிகளுக்கு பதிலாளாக தான் மரிக்கப் போகிறதை பற்றி குறிப்பாக பேசுகிறார். தன்னுடைய ஜனத்தை அல்லது முழு உலகத்தின் மாந்தரை ஆடுகளாக அவர் பாவித்து, இந்த ஆடுகளுக்காக தான் மேய்ப்பனாக வந்த தான் தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் உரைக்கிறார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவரே என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சீஷர்களுக்கு இயேசுவானவரை முதலிலே அறிமுகப்படுத்தின போது அவர் சொன்னதை நாம் நினைவு கூறலாம்.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டவர் இப்பொழுது மேய்ப்பனாக தன்னையே அவர் சித்தரிக்கிறார். அவரே ஆட்டுக்குட்டி, அவரே மேய்ப்பன், அவரே பலியாக கொடுக்கிறார், அவரே ஆடுகளையும் பராமரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே சற்று வித்தியாசமாக ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய நல்ல மேய்ப்பனாக தன்னை அவர் சித்தரித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கேள்வி இதுதான், அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நாம் அவரது மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமா? நாம் நம்மை அவரோடு சரியாக தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவரை நாம் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறோமா? அவரது குரல் நமக்கு பரிச்சயமாய் இருக்கிறதா? அவரது குரலை கவனித்து கேட்கிறோமா? அவரது கவனிப்பை நாம் அனுதினமும் அனுபவிக்கிறோமா? அவரை நேசிக்கவும், அவரை நம்பவும், அவருக்கு சொந்தமான ஆடுகளாகவும் மாறியிருக்கிறோமா? தேவன் இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.